இன்னைக்கான டாபிக் வந்து கடன் சுமை. கடன் வந்து சுமையா மாறிடுச்சு. மேல மேல வட்டிக்கு வட்டி கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு எளிமையான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நீங்க அத செலுத்த செலுத்த ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா நீங்களா இருப்பீங்க. ஆனா முடிக்கிறது உங்க அப்பாவே உங்களுக்கு உதவி பண்ணிடுவாரு. ஏன்னா, இறைவன் ஏன்னா நம்ம என்ன பாவம் நம்ம தன் தந்தையோட கடன சுமைய தீர்க்கிறான். ம். நீ இருக்கும்போது தான் பார்க்கல. அட்லீஸ்ட் இல்லாதம்போதாவது ஒரு கடன் சுமைய தீர்க்கிற. அப்போ உனக்கு அந்த வரவழி பணமே இறைவன் உனக்கு அள்ளி குடுப்பான். அது ஈஸியா அடைச்சிடலாம். ஆனா அத தப்பிக்கணும்னு நெனச்சுட்டு அந்த மனுஷன மேல பழி போடாதீங்க. அது கெட்டதுல முடியும், நல்லதுல முடியாது. சரிங்களா? இப்போ கடன தீர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய மைத்திரை முகூர்த்தம் மாசத்துல 1 நாள் வரும், 2 நாள் வரும். ம். நெறைய சொல்லியிருக்கேன். ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல 1 நாள் தான் வரும். உங்களுக்கு வேணா ஒரு வாரத்துல 1 நாள் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். மக்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு கடன் இருக்கு பாய். என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணாதீங்க. ஈஸியான மெத்தட்ல வாரத்துல 1 நாள் அந்த விஷயத்த பண்ணி முழுக்க, முழுக்க, முழுக்க உண்ம. நான் சொல்றதுல உங்களுக்கு பலன் தெரியாது. செஞ்சு பார்த்து பலன் பார்த்துக்கங்க. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு எப்ப பண்ணணும்னா, சனிக்கிழமை. சூரியன் உதயம் 6 மணிக்கு, மறையறதுக்குள்ள 6 மணிக்குள்ள. 6 டூ 6 12 மணி நேரம் டைம் இருக்கு. செய்யக்கூடிய வேலை ரொம்ப செலவு பண்ண போறதில்ல. அதேமாரி ரொம்ப கஷ்டப்பட போறதும் இல்ல. ஆனா, இந்த பரிகாரத்த நீங்க பண்ணி பாருங்க. ஒரு 3 சனிக்கிழமை 4வது, 5வது, 7வது சனிக்கிழமைக்குள்ள 200% ரிசல்ட் வரும். இந்த வீடியோ நீங்க கமெண்ட் போடுவீங்க. பக்கா ரிசல்ட். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஆனா, எதுவுமே அரை நம்பிக்கையோட பண்ணாதீங்க. முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நெனைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மருஜின்மை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொழில் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து கடன் சுமை. கடன் வந்து சுமையா மாறிடுச்சு. மேல மேல வட்டிக்கு வட்டி கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு எளிமையான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாய். மக்கள் கேட்கிறதே அதுதான். ஆமா. ஏன்னா, ம். கடன் திருப்ப குடுக்குறதுக்கு என்னடா எத தின்னா பித்தம் தெளிய மாரி, அந்த கடன் எப்படி எளிமையா குடுக்குறது? எப்படி நம்ம ஈஸியான குடுக்குறது? கஷ்டம் இல்லாம எப்படியோ குடுத்துடணும். ஆனா குடுத்துடணுன்ற ஒரு எண்ணமே அதே உங்களுக்கு குடுக்க வச்சுரும். மொத எண்ணத்த வைங்க. எப்படின்னா, எப்படி நம்ம சொன்ன வாக்க காப்பாத்தணுமோ, அந்த மாரி ம். வாங்குன காசு நம்ம உயிர் பிரியறதுக்குள்ள நம்மோட சுமைய யார் மேலயும் ரூ. 1 காயின் கூட வச்சுட்டு போக்கூடாது. அப்படி ஒரு தருணம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, அந்த சுமைய வந்து பார்த்தீங்கன்னா, தன் ஆம்பள பையனோ, பொம்பள பொண்ணோ அத ஏத்துக்கணும். இது சராசரியா எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா நம்ப ஆளுங்க எப்படி தெரியுங்களா? செத்துட்டானா, அவன் வாங்கவே இல்லையே! நானா வாங்குனேன். எங்க அப்பான கேட்கிறேன். அவன் செத்துட்டானாங்க கேட்கறது. நான் வாங்கல கையெழுத்து போடலையே! அப்படின்ருவான். ம். தவறு. ஏன்னா, அவனு அப்பா வாங்குன கடன, அவரு குடுத்த வாக்க நீ காப்பாத்தணும். நீ காப்பாத்தி பாரு வாழ்க்கையில இன்னும் நீ மேலேறுவ. அது 5,00,000மோ, 10,00,000மோ, 1,00,00,000 கூட வாங்கி வச்சுட்டு போயிருக்கட்டும். அப்படி அவர் சொன்னதுல உண்மை, லாஜிக் இருக்கு, வாங்கியிருக்காரு, உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா, தயவு செஞ்சு அத நீங்க செலுத்துங்க. நீங்க அத செலுத்த செலுத்த ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதா நீங்களா இருப்பீங்க. ஆனா முடிக்கிறது உங்க அப்பாவே உங்களுக்கு உதவி பண்ணிடுவாரு. ஏன்னா, இறைவன் ஏன்னா நம்ம என்ன பாவம் நம்ம தன் தந்தையோட கடன சுமைய தீர்க்கிறான். ம். நீ இருக்கும்போது தான் பார்க்கல. அட்லீஸ்ட் இல்லாதம்போதாவது ஒரு கடன் சுமைய தீர்க்கிற. அப்போ உனக்கு அந்த வரவழி பணமே இறைவன் உனக்கு அள்ளி குடுப்பான். அது ஈஸியா அடைச்சிடலாம். ஆனா அத தப்பிக்கணும்னு நெனச்சுட்டு அந்த மனுஷன மேல பழி போடாதீங்க. அது கெட்டதுல முடியும், நல்லதுல முடியாது. சரிங்களா? இப்போ கடன தீர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய மைத்திரை முகூர்த்தம் மாசத்துல 1 நாள் வரும், 2 நாள் வரும். ம். நெறைய சொல்லியிருக்கேன். ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல 1 நாள் தான் வரும். உங்களுக்கு வேணா ஒரு வாரத்துல 1 நாள் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். மக்கள் புரிஞ்சுக்கங்க. எனக்கு கடன் இருக்கு பாய். என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ணாதீங்க. ஈஸியான மெத்தட்ல வாரத்துல 1 நாள் அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா, கடன் சீக்கிரம் குறைய ஆரம்பிக்கும். இது உண்ம. முழுக்க, முழுக்க, முழுக்க உண்ம. நான் சொல்றதுல உங்களுக்கு பலன் தெரியாது. செஞ்சு பார்த்து பலன் பார்த்துக்கங்க. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு எப்ப பண்ணணும்னா, சனிக்கிழமை. சூரியன் உதயம் 6 மணிக்கு, மறையறதுக்குள்ள 6 மணிக்குள்ள. 6 டூ 6 12 மணி நேரம் டைம் இருக்கு. செய்யக்கூடிய வேலை என்னன்னா, ஒரு பொருள் புதுசு வாங்கணும். மீதியெல்லாம் பழசு இருந்தா கூட பிரச்சனை இல்ல. நார்மலா ஒரு வெள்ள துணி, சுத்தமான ஒரு துணி எடுத்துக்கங்க. அந்த ஒரே துணி கூட நீங்க வாரம் வாரம் பயன்படுத்தலாம். தப்பு இல்ல. ஒரு வேஷ்டி மாரியோ, இல்ல வெள்ளை கலர்ல ஒரு துணி எடுத்துக்கங்க. வெள்ளையில பேப்பர் எழுதி வச்சிர்றோம். 1 கிலோ உப்பு வாங்கி கொட்டிர்றோம். கல் உப்பு வாங்கணும். அதுவும் என்னைக்கு இந்த பரிகாரம் பண்றோமோ, அன்னைக்கு தான் காசு குடுத்து வாங்கணும். இந்த விஷயம் அதுதான் மெயினா. உங்க பாக்கெட்லேருந்து ரூ. 10 ரூ. 15 குடுத்தீங்கன்னா அதுக்கு மேல கிடையாது. ரூ. 20 மேல கிடையாது. ம். ஏதோ ஒரு சால்ட் இருக்கக்கூடாது. கல் உப்பு தான் இருக்கணும். கரையறதுக்கு லேட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா சீக்கிரம் கரைஞ்சிரும்.
கல்லுப்பு வாங்கிக்கணும், அழகாக போட்டுடணும். ஸோ கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிளகு எடுக்கணும். 5 இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது, 4 மிளகு தான் இருக்கணும். அதான் 4 திசை. உங்களோட கடன் எந்த திசையில் போடுறதுன்னு தெரியாது. 4 மிளகை எடுத்து அதுக்கு நடுவில் போட்டுடணும். போட்டுட்டு அந்த துணியை மடித்து ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டி என்ன பண்ணணும், உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். இப்போ காலைல 6 மணிக்கு கட்டுறீங்க, இல்லை 9 மணிக்கு கட்டுறீங்கன்னா கட்டி வச்சுருங்க. வச்சுட்டு நார்மலாக ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம்னா அகல் விளக்கில் ஏற்றணும். நீங்கள் காமாட்சி விளக்கு வீட்டில் வச்சு இதுக்கு ஏற்றுறது கிடையாது. ஒரு நார்மலாக ஏற்றுற அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் போட்டு அந்த மூட்டைக்கு பக்கத்தில் அதை வச்சுருங்க. தள்ளி வைங்க, எரிஞ்சிட போகுது. ஸோ பக்கத்தில் வச்சுட்டு அதை ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக வணங்குங்க. என் கடன் சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே படம் இருந்தாலும் சரி, சாமி படம் இல்லைனாலும் சரி, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சுட்டு கூட சாமி படம் இருந்தாலும் வணங்கலாம், சாமி படம் இல்லைனாலும் வணங்கலாம். ஸோ ஆத்மாத்மமாக என் கடன் சுமை தீர மாட்டேங்குது, இந்த மூட்டையில் என் கடன் சுமை இருக்குது, உங்கள் கடன் சுமையை நீங்கள் தீர்க்கிற மாதிரி எனக்கு சீக்கிரம் கரைஞ்சிடணும், எனக்கு சீக்கிரம் முடியணும். மனசார ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஆத்மாவை வணங்கிட்டு சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்குள்ளே 10 மணிக்கெலாம் வச்சுருவீங்க. ஈவினிங் 6 மணிக்குள்ளே ஒன்று ஓடுற ஆறு, இல்லை நல்லா ஒரு பெரிய குளம் மாதிரி, இல்லையா கடல். ஸோ இந்த 3 விஷயம் இருக்கலாம். இந்த கார்பரேஷன் இந்த காவா மாதிரி இருக்கக்கூடாது, கூவார் மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று ஓடுற ஆறாக இருக்கணும், இல்லை குளமாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு கடலாக இருக்கணும். ஆனால் கிணறாக இருக்கக்கூடாது. ஏன்னா கிணத்துல போட்டது தான் அந்த மாதிரி. ஆனால் இது 3மே அப்படி கிடையாது. இது வேறு கிணறு, வேறு கிணறு சில விஷயத்தை பயன்படுத்தணும், இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தணும். ஸோ கடலாக இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே துணியோடு போட்டுறக்கூடாது. அது ஆறுலையோ இல்லை குளத்துலையோ இல்லை நீங்கள் அந்த கடலில் போடும்போது துணியோடு போடக்கூடாது. அதை அங்கே பிரித்து வச்சுட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா பொறுமையாக போடணும். ஒரு கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அந்த பேப்பரும் நீங்கள் தண்ணியிலே போட்டுடலாம். துணி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, துணி எடுத்து வந்துடலாம். அது போடும்போது 2 நிமிஷம் மனசார வேண்டிக்கணும். இந்த உப்பு எப்படி தண்ணியில் போட்டு அடுத்த நிமிஷம் இந்த கரையுதோ அந்த மாதிரி என் சுமையும் கரைஞ்சி போகணும், என் கடன் கரையணும், என் கடன் முடியணும், கடத்துலேருந்து மீண்டு வரணும்னு ஆத்மாத்மா வணங்கிட்டு நார்மலாக அதை கரைச்சிருங்க. நான் சொன்னது மிஞ்சி போனால் 20 ரூபாய் தான் செலவு. துணி, பேப்பரு, உப்பு, மிளகு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கட்டுறோம், சாதத்துக்குள்ளே வணங்கிடுறோம், 10 நிமிஷம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக போட்டுருவோம். வீட்டில் இருக்கும்போது 10 நிமிஷம் வணங்கணும், போடும்போதும் வணங்கணும். நீங்கள் ரொம்ப செலவு பண்ண போகிறதில்ல, அதேமாதிரி ரொம்ப கஷ்டப்பட போகிறதும் இல்லை. ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 3 சனிக்கிழமை 4வது 5வது 7வது சனிக்கிழமைக்குள்ளே 200% ரிசல்ட் வரும். இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் போடுவீங்க, பக்கா ரிசல்ட்டு. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க, முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கணும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, கடன் சுமை கரையணும். இதுக்கு எளிமையான பரிகாரமா சொல்லியிருக்கீங்க பாய். நன்றி. வணக்கம்.